தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் சொல்லமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புலிப்பாணி ஜோதிடம், பாடல்கள் 600. அதில் நம்ம பாடல் 42 பார்க்க போகிறோம். இந்த 42 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 42 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரன் ராசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றிய ஒரு விளக்கம். இப்போ இவங்க ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா சந்திரன் 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்படி அது மேஷத்துக்கு வந்தால் மேஷம்னு சொல்லுவோம், ரிஷபத்தில் இருந்தாலும் ரிஷபம்னு சொல்லுவோம். இப்படி 12 ராசியில் இருக்கிற 12 ராசிக்கு பேர் சொல்லுவோம். ஆனால் இங்கே இன்னொரு ரகசியம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரன் லக்னம் போடுற லக்னம் தான் உயிர். தாயினுடைய வயிற்றுலேருந்து தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே பிறந்த நேரம், முதல் மூச்சு விட்ட நேரம். அந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடத்துலலாம் சந்திரன் இருந்தால் நன்மையான பலன்களை செய்யும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேளப்பா பாடல் 42. கேளப்பா கலையினுடைய பெருமை சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு. கலைனா சந்திரன், சந்திரனுக்கு தான் கலைன்னு பேருண்டு. பெருமை சொல்வேன், அதனை பற்றின சிறப்புகளை சொல்றேங்கிற. கணம் உள்ள தன லாபம். தனம் அப்படின்னா லக்னத்திற்கு 2ஆம் இடம், லாபம் என்றால் 11ஆம் இடம். அப்போ லக்னத்திற்கு 2, 11. கேந்திர கோணம், கேந்திரம் என்பது லக்னத்திற்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். லக்னத்திற்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கோணம். கோணங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னங்கிறது 1, லக்னத்திலிருந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த இடங்களில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இருக்குமானால் என்ன சொல்றாரு பாருங்க. ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் காடி. அகம்பொருள் அப்படின்னா அவனுக்கு வீடு, சொந்த வீடு இருக்கும், கையில் பணம் இருக்கும், மனை இருக்கும். காடி அப்படின்னா என்ன, வாகனம், காருன்னு நினச்சிடுறாங்க, வாகனம். அன்னைக்குள்ளே சொல்ல இன்னைக்கு கார்னு எடுத்துக்கு, பைக்கு எல்லாம் சொல்லலாம். நிலமும் காடி. அப்பனே கிட்டுமட கறவையும் உள்ளவன். அவனுக்கு அந்த காலத்தில் பெரிய பணக்காரன்னா ஆடு மாடு இதுதான் பணக்காரன். இன்னைக்கு மாதிரி கிடையாது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறவன் பணக்காரன் கிடையாது, டிவி வச்சிருக்கலாம் பணக்காரன் கிடையாது. பசும்பால் பாக்கியங்கள் அதான் முதன்மையான செல்வம். அப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டுமடா கறவையும் உள்ளவன். அப்போ பசு, ஆடு, மாடு, காளை இதெல்லாம் இருக்கும். சரி, அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, இப்படி இருக்கிறது மட்டுமல்ல, சூழப்பா சுகம் உண்டு ஜென்மனுக்கு. சுகவாசியா இருப்பான், ரொம்ப கஷ்டப்பட மாட்டான்னு சொல்றாரு. யாரு? ஜாதகன். ஜென்மனா ஜாதகன், ஜாதகனுக்கு சுகம் உண்டுங்கிறாரு. அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, சுயதேச பரதேச அரசர் நேசம். சுயதேசம் அப்படின்னா இப்போ நான் புரிஞ்சுக்கணும், நம்ம தூத்துக்குடியில் இருக்கேன் அப்படின்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அரசர் தான் இவங்க. அன்னைக்கு அரசர், இன்னைக்கு அரசர்னு எடுக்கக்கூடாது. எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் அப்படி எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய மனிதர்கள் எடுத்துக்கோங்க. அப்போ இன்னைக்கு நான் தூத்துக்குள்ள இருக்குன்னா, தூத்துக்குள்ள உள்ள பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள் ஆதரவு எனக்கு இருக்கும். அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, அது மட்டும் இல்லை, பரதேச அப்படிங்கிறார். எதுக்குறது? சுயதேச பரதேச. பரதேசம்னா பிற ஊர்கள், பிற மாநிலங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அதில் உள்ளவங்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் கடைசியாக ஒரு செக் வச்சிருக்காரு, ஆப்பு வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கூடப்பா கொடியோர்கள் சேர்ந்து நோக்க. இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா பாருங்க, அடுத்த வார்த்தை, கொற்றவனே கலையனுடைய வலுவை கூர்ந்து செருப்புங்கிறாரு. அப்ப என்னன்னா, எப்படி இந்த சந்திரன் இருந்தா மட்டும் காணாதப்பா, அந்த சந்திரனை கெட்டவர்கள், கொடியவர்கள், கொடியவர்கள் சொல்ல. கொடியவர்னா இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்திற்கு 6, 8, 12 கூடியவர்கள், சந்திரனுக்கு பகைக்கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலோ இல்லை பார்த்தாலோ, நேரடியாக பார்த்தாலோ இல்லை சேர்ந்து இருந்தால் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க.
சேர்ந்தாலோ பார்த்தாலோ இந்த பலனை வந்து சொல்லாதேங்க, இந்த பலனை சொல்லாத, ரொம்ப கவனமாக பார்த்து சொல்லுன்னு இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியாக வந்து இணைஞ்சிட்டாருன்னா ஒரு புள்ளி செக்கை வச்சுட்டு போயிட்டார். எப்படி செஸ் ஆட்டத்தில் வந்து எத்தனை பேர் பாதுகாப்பாக இருந்தாலும் ராஜா தான் மெயின், அதே மாதிரி கடைசியாக அந்த ஒரு பாயிண்டை வச்சுட்டு போயிட்டார். அதனால் இந்த பாடலை கேட்கக்கூடியவங்க உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல பலன்கள். ஆனாலும் இப்போ நான் சொன்ன மாதிரியான சந்திரனுடைய கூட சேர்ந்த கிரகம் பார்க்கிற கிரகங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ரைட்டு. குருஜி மிஸ்டிக் சிவாயோடைய டிவி சேனலை திறந்து பார்த்துக்கிட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.